இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உணவூட்டம், இந்த டைப் ஆஃப் நியூட்ரிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோன்னா தற்சார்பு ஊட்டமுறை, பிறச்சார்பு ஊட்டமுறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேஜர் கிளாசிபிகேஷன் வந்து வருது. தற்சார்பு இந்த ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஆட்டோட்ரோபிக்னா ஆட்டோமேட்டிக்கலி, புரியுதா? இந்த குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இந்த கிரீன் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது பச்சை தாவரங்கள், அதுவும் சில ப்ளூ கிரீன் அல்கே, பச்சை ஆல்கான்னு சொல்லுவாங்க தமிழ்ல, புரியுதா? அந்த ஆல்காக்களும் இந்த மாதிரி தற்சார்பு ஊட்ட முறையில வந்து ஈடுபடும். போட்டோசிந்தசிஸ் அதுவாகவே பண்ணி அதுக்கு தேவையான உணவு வந்து எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பார்த்தோன்னா பிரச்சார்பு ஊட்ட முறை, ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன்ஸ், புரியுதா? நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து உணவுக்காக வந்து வேற உயிரினம், அதாவது தாவரங்களை வந்து சார்ந்து இருக்கணும். நம்மளால நம்ம உடம்புல நமக்கு தேவையான உணவு வந்து தயாரிச்சுக்கிற முடியாது. இந்த மாதிரி இருக்குது பிறச்சார்பு ஊட்டமுறை, ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன்ஸ். இதுல ஃபர்தரா ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு வந்து ஒட்டுண்ணி, ஒட்டுண்ணினா பாரசிட்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அதாவது உணவுக்காகவும் உறைவிடத்துக்காகவும் இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்கிறது, புரியுதா? அது வந்து பாரசிட்டு. அந்த இது வந்து கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, புரியுதா? இந்த மாதிரி. இன்னொன்று வந்து மட்குண்ணி. இதுக்குதே நம்மள்ட்ட வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் வந்து இருக்கு. இந்த அகாரிகஸ் ஃபேமிலியை சார்ந்த ஒரு காளான் மஷ்ரூம் வந்து இருக்கு. இது வந்து ஃபங்கை ஃபேமிலி இதுல வரும். மட்குண்ணி இதுல பார்த்தோம்னா மக்கிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் இந்த குப்பை இதெல்லாம் இருக்குல்ல, இதுல இருந்து அதுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன்ஸை வந்து எடுத்துக்கிறோம், புரியுதா? மட்குண்ணி தாவரம் கிடையாது இது. ஆக்சுவலி இதை வந்து கிளாசிபிகேஷன் பண்றது பெரிய ஒரு இதுவா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. இப்ப பார்த்தோன்னா தாவரங்கள் உயிரிலே வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் உலகத்துல பொருட்களை ரெண்டா பிரிக்கிறாங்க, லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், அந்த மாதிரி வந்துடும். இதுல அந்த உயிர் உள்ளவைய, அந்த பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் இருக்குல்ல, உயிர் உள்ளவைய இந்த கிளாசிஃபை பண்றப்ப, வகைப்படுத்துறப்ப தாவர உலகம் விலங்கு உலகம்னு வந்துடும். தாவர உலகம் விலங்கு உலகம் வந்து தாவர உலகத்துல, விலங்கு உலகத்துல பார்த்தோன்னா இன்வெர்டிபிரேட் கார்டேட், முதுகு நான் உள்ளவை முதுகு நான் அற்றவைன்னு சொல்லிட்டு அது ஒரு இதா போய்கிட்டு இருக்கும். இதுல வந்து வர்றப்ப, நம்ம இதுல வர்றப்ப, பாட்னில வர்றப்ப அந்த கிளாசிபிகேஷன்ல ஆஞ்சிஸ்பம், ஜிம்னஸ்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல இந்த மஷ்ரூமை எங்க வகைப்படுத்துறது, இந்த பூஞ்சையில எங்க வகைப்படுத்துறதுன்னு அவங்களுக்கே கன்ஃபியூஷன், புரியுதா? இதுல வந்து குளோரோஃபில் கிடையாது, அதனாலே வெள்ளை கலர்ல இருக்கு. இது வந்து சீக்கிரமா அழிஞ்சு போறதுக்கு காரணமும் அதுதே. குளோரோஃபில் இல்லாதனால இது அதுக்கு தேவையான உணவு வந்து அதுவே தயாரிச்சுக்கிற முடியாது. அதனால இது வந்து மழை பெஞ்சு ஒரு நாள் இருக்கும், அப்படியே அழிஞ்சு போயிடும். ஸோ இதை வந்து நம்ம அந்த பிளான்ட் லிஸ்ட்ல எடுத்துக்கிற முடியாது, புரியுதா? சரி, அனிமலோட லிஸ்ட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட செல்லு, அது பார்த்தோன்னா பிளாஸ்மா மெம்பரேன், அது வந்து அவுட்டர் லேயரா இருக்கும். அதை வச்சு நம்மளை வகைப்படுத்திருப்பாங்க. ப்ரோகரியாட்டிக் செல்ஸா யூகரியாட்டிக் செல்ஸாங்கிறது அந்த நியூக்ளியஸ் வந்து அந்த டிஎன்ஏ, அதை சுத்தி ஒரு மெம்பரேன் இருந்துச்சுன்னா அது வந்து யூகரியாட்டிக் செல்ஸ். அந்த மெம்பரேன் வந்து ஒரு தெளிவு இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோகரியாட்டிக் செல்ஸ். ஆனா இதோட இது வந்து மைசீலியம் அப்படிங்கிற ஒரு இதனால ஆக்கப்பட்டிருக்கும் செல்லு, அந்த டைப்ல வரும். அதனால இதை அனிமல் இதுலயும் சேர்த்துக்கிற முடியாது, புரியுதா? அதே இந்த வகைப்படுத்துறதுல இருக்க மிகப்பெரிய கிளாஸ் டிஃபிகல்டிஸ், டிராபேக், புரியுதா? மட்குண்ணி தாவரத்துல இது வர்றது, ஏதாவது மக்கி போய்க்குதுன்னு அந்த குப்பை கூலங்கள், அதுல இருந்து மக்குறதுல இருந்து இதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், சத்தை வந்து இது வந்து எடுத்துக்கிறோம். இதுல இது என்ன ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எடிபிள் மஷ்ரூம்ல நிறைய இது இருக்கு. எடுபிளா இல்ல பாய்சனஸா அப்படின்னு நம்ம பார்த்து சாப்பிடணும். பாய்சனஸ் வந்து ஆல்மோஸ்ட் கலர்டா இருக்கும், புரியுதா? இது வந்து இந்த அகாரிகஸ் ஃபேமிலி, இது இந்த இதை வச்சு கலர்டு, இந்த பியூர் ஒயிட் இல்லாம கொஞ்சம் பேல் ஒயிட்டா இருக்கும். தென் கீழே பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த லேயர் மாதிரி இருக்கா, சின்ன சின்னதா அந்த பேப்பர் கணக்காக இப்படி இருக்கும். இதுல புடுங்குறப்பே பார்த்தோன்னா அந்த ஸ்போர்ன்னு சொல்லுவாங்க, புரியுதா? மனிதன் ஹியூமன் வந்து இந்த கேமிட்ஸ்,
அது மூலமா இனப்பெருக்கம் செய்யும். ஸ்பெர்ம், ஓவம் இந்த மாதிரி இனப்பெருக்கம் செய்யும். இந்த தாவரங்கள் வந்து விதை இல்ல ஆஞ்சியோஸ்பெர்ம் இதெல்லாம் பார்த்தோம்னா விதைகள், அது மூலமா இனப்பெருக்கம் செய்யும். இல்ல இந்த உடல்வெளி இனப்பெருக்கம் தண்டு இது மூலமா இனப்பெருக்கம் செய்யும். இது வந்து இந்த ஸ்போர்ன்னு சொல்ற அந்த கண்ணுக்கு தெரியாததுல வந்து இனப்பெருக்கம் செய்யும். தென் பார்த்தோம்னா இதோட மெடிசினல் சிக்னிபிகன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைராய்டு இருக்கு பாரு. உனக்கு தைராய்டு இருக்கா? தைராய்டுனா அந்த 2 அமினோ ஆசிட் சேர்ந்ததே உருவாகும். டைரோசின் பிளஸ் அயோடின் வந்து தைராக்சின். டைரோசின் ஐயோப்பா டைரோசின் பிளஸ் அயோடின், அயோடினுக்கு ஐன்னு போறேன் சிம்பிள்ல கெமிக்கல் டேர்ம்ல, தைராக்சின். இதுதான் இது ரெண்டும் சேர்ந்ததே தைராக்சின்ங்கிற அந்த ஹார்மோன். நம்ம இந்த இதுல இருக்குல்ல கழுத்துல 2 கிளாண்ட் வந்து இருக்கும் இந்த த்ரோட்டுக்கு பக்கத்துல, இதுதான் தைராய்டு கிளாண்ட்ஸ். இப்ப நமக்கு தேவையான தைராக்சின்ங்கிற அந்த ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணும். அதுக்கு வந்து அயோடின் வந்து தேவை. அயோடின் வந்து மண்ணிலே இருக்கும். மண்ணில இல்லைங்கிற பட்சத்துல மண்ணு குறைஞ்சு போச்சு, அதோட வளம் குறைஞ்சு போச்சுங்கிறப்ப அதுல இருந்து விளையிற காய்கறிகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்ல கம்மியா இருக்கும், ட்ரேஸ் அமௌண்ட்ல இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா கவர்மெண்ட் எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. எல்லாம் தைராய்டு ப்ராப்ளம், இந்த ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், மிகை குறைன்னு நிறைய இருக்கு. அதுலயே டைப்ஸ் இருக்கு. ஹைப்பர்னா நிறைய, ஹைப்போனா கம்மியா இருக்குது. ஹைப்போ தைராய்டிசத்துல வரப்ப வீங்கி இருக்கும் பாத்திருக்கியா, காய்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்துல வீங்கி இருக்கும் பாத்திருக்கியா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி வேருக்கு அந்த மண்ணு கீழே விளையிற கிழங்கு வகைகள் இதெல்லாம் இந்த மண்ணு இங்க இதுவரைக்கும் தரைக்கு மேல இருக்கும். இதெல்லாம் பெனிட்ரேட் ஆகி அப்படியே தரை கீழே போயிருக்கும். இந்த மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கா, இது வந்து இந்த மண்ணுல இருக்க சத்து அந்த அயோடின் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த எடுத்து வச்சிருக்கும். இது வந்து இந்த தைராய்டுக்கு மிக மிக நல்லது. இதான் மெடிசன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் this kind of mushroom. This is a absolutely edible and very healthy, very hygienic, very neatable one. புரியுதா? இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இன்னைக்கு போய் வீட்டில் இதை வளர்த்துட வேண்டியது. சரி தெரிஞ்சுக்கோ, டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு. ஆட்டோட்ரோபிக், ஹெட்ரோட்ரோபிக், தற்சார்பு ஊட்டமுறை, பிறச்சார்பு ஊட்டமுறை. பிறச்சார்பு ஊட்டமுறையை 2ஆ பிரிக்கிறாங்க. புரியுதா? ஒட்டுண்ணி, மட்குண்ணி. புரியுதா? அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கு பூச்சி, அந்த இதெல்லாம் பிடிச்சிங்கிறதெல்லாம் வரும். இதை மேஜரா எடுத்துக்கோ. ஒட்டுண்ணி, மட்குண்ணி. ஒட்டுண்ணிக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கிற பேனு, இந்த உண்ணி மாட்டிலே இருக்கணும், அதே ஒட்டுண்ணி. மட்குண்ணிக்கு வந்து எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னா இந்த மஷ்ரூமை சொல்லலாம். புரியுதா? இது மட்டுமே நினைக்கூடாது, மஷ்ரூம் ஃபங்கைன்னு ஒன்னேவும். இந்த பெனிசிலி இருக்குல்ல, பெனிசிலின் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் கண்டுபிடிச்சார்ல பெனிசிலின், அதே குயின் ஆஃப் ஆல் மெடிசின்ஸ் சொல்லுவாங்க. புரியுதா? அந்த மெடிசினை இந்த ஃபங்கைனாலையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆன்டிபயாட்டிக்கா உருவாக்கிப்பாங்க. அதுக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல அது வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருந்துச்சு. புரியுதா? சரி, இதை பத்தி தெரிஞ்சுக்கோ. இது கிடைச்சு அதனால அப்படியே எடுத்தாச்சு. தேங்க்யூ.